guys, welcome you all. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற நெக்ஸ்ட் வீடியோ என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கருவேப்பிலைக்கு இவ்ளோ பெனிஃபிட்ஸ் இருக்கா அப்படின்ற அளவுக்கு தான் நானே ஷாக் ஆனேன். சோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருவேப்பிலைனால எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், கருவேப்பிலை உங்க ஹேர்க்கு ரொம்பவே பெஸ்ட்டா இருக்கும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். பட் நான் என்ன சொல்றேன்னா, ஹேர்க்கு மட்டும் தான் கருவேப்பிலை பெனிஃபிட்டா? நிறைய விஷயங்கள் இருக்கு. பெரியவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஆனா நம்மள மாதிரி யங்ஸ்டர்ஸ் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது இல்லையா? சோ கருவேப்பிலை எப்படி நம்ம ஹேர்க்கு அவ்வளோ பெனிஃபிட்டா இருக்குதோ அதே மாதிரி நம்ம வெயிட் லாஸ் அண்ட் ஆல்சோ நம்ம ஸ்கின்க்கும் அவ்வளோ பெனிஃபிட்டா இருக்கும். ஆல்ரெடி நான் தம்ப்நெயில்ல போட்டிருக்கேன் பாத்தீங்களா, இன்னும் கூட அழகாலான்னு. அது 100% ட்ரூ. கருவேப்பிலையை நீங்க கரெக்டா யூஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா நீங்க 100% உங்களோட அழகை நீங்க கண்டிப்பா கொண்டு வரலாம். எல்லாருமே ஆல்ரெடி அழகு, இன்னும் கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ராவா நம்ம அழகுக்கே நம்ம இன்னும் கூட அழகா சேர்க்கலாம். ஸோ கருவேப்பிலையில என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ முடிக்குன்னு எடுத்தா ஹேர் ஃபால், டேண்ட்ரஃப், கிரே ஹேர், இது 3 விஷயங்கள் எல்லாருக்குமே இருக்கிறது இல்லையா? ஹேர் ஃபால் இருக்கும். நிறைய பேருக்கு ஹேர் ஃபால்னால முடி பயங்கரமா கொட்டும். அது நம்ம பாடி ஹீட்னாலயோ இல்ல பொல்யூஷனாலயோ அது வேற சில ரீசன்ஸ்னால நம்மளுக்கு ஹேர் ஃபால் ஆகலாம். ஸோ ஹேர் ஃபால்னால உங்களுக்கு முடி ப்ராப்ளம் வரலாம், அதாவது முடி கொட்டுறது. அண்ட் ஆல்சோ டேண்ட்ரஃப் இருந்தா உங்களுக்கு ஹேர் ஃபால் வரலாம். அண்ட் இன்னும் சில விஷயங்கள் லைக் நம்ம கிரே ஹேர் இருந்தா, அது நிறைய பேருக்கு கிரே ஹேர் சின்ன வயசுலயே நிறைய பேருக்கு கிரே ஹேர் வரும். ஸோ அந்த கிரே ஹேர்லாம் ரெடியூஸ் பண்றதுக்கு எல்லாத்துக்குமே கருவேப்பிலை ரொம்பவே பெஸ்டா இருக்குங்க. ஸோ எல்லாத்துக்கும் தனித்தனி ப்ராசஸ் இருக்கு, தனித்தனி ஸ்டெப்ஸ் இருக்கு, ஓகேங்களா? பட் நான் இந்த வீடியோல ஈஸியா உங்க எல்லாருக்கும் புரியுற மாதிரி ஃபியூ ஸ்டெப்ஸ் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் ஃபார் ஹேர், ஸ்கின் அண்ட் வெயிட் லாஸ் மூணுத்துக்கும், ஓகேங்களா? ஸோ இதை நீங்க கரெக்டா ட்ரை பண்ணீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ பெஸ்டா பெனிஃபிட்டா இருக்கும். ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஒவ்வொரு சப்போர்ட்டும் கண்டிப்பா எனக்கு தேவை. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு நான் சொல்ற எல்லா ஸ்டெப்ஸும் உங்களுக்கு கரெக்டா புரியும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வெயிட் லாஸ்க்கு பார்த்துடலாம். அது கொஞ்சம் சிம்பிளா இருக்கும், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெயிட் லாஸ்க்கு நீங்க வெறும் கருவேப்பிலைய ஒரு 10ல இருந்து 6 கருவேப்பிலை போதும். ஒரு மேக்ஸிமம் ஒரு 7 கருவேப்பிலை வச்சுக்கோங்களேன். ஒரு 7 கருவேப்பிலைய மட்டும் நீங்க வாஷ் பண்ணிட்டு நீங்க அப்படியே வெறும் வயித்துல ஏர்லி மார்னிங், விடிய காலையில வெறும் வயித்துல நீங்க 7 கருவேப்பிலைய சாப்பிடணும், ஓகேங்களா? அதோட குட்னஸ் எல்லாமே உங்களுக்கு போகுங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க பண்றனால என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க உடம்ப டீடாக்சிஃபை பண்ணும். உங்க உடம்புக்குள்ள இருக்கிற ஹார்ம்ஃபுல் சப்ஸ்டன்ஸ், அதாவது ஹார்ம்ஃபுல் டாக்ஸின்ஸ் எல்லாத்தையுமே அது வெளியேற்றும். அண்ட் ஆல்சோ உங்க உடம்புல எங்கெங்கெல்லாம் ஃபேட் அக்யூமுலேஷன் இருக்கோ அது எல்லாத்தையுமே ரெடியூஸ் பண்ணும். உங்க சுகர் லெவலையும் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணும், ஓகேங்களா? ஸோ டயபெட்டிக்ஸ் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இதை நீங்க நார்மலா நீங்க அப்படி சமைச்சு சாப்பிடலாம். அப்படி இல்லையா, நீங்க ஜூஸா கூட நீங்க பண்ணி கருவேப்பிலையை குடிக்கலாம், ஓகேங்களா? ரெண்டுமே உங்களுக்கு அவ்வளோ பெஸ்டா இருக்கும். ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ ஹேர்க்குன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒண்ணுமே இல்லைங்க, ரொம்பவே சிம்பிளான மெத்தட். நான் சொன்ன இந்த கிரே ஹேர், டேண்ட்ரஃப் அண்ட் ஹேர் ஃபால் மூணுத்துக்குமே ரொம்பவே எஃபெக்டிவா இருக்கும். மூணுத்துக்குமே தனித்தனி மெத்தட்ஸ் இருக்கு கருவேப்பிலையை வச்சு பண்றதுக்கு. பட் நான் தனித்தனியா சொன்னா கண்டிப்பா உங்களுக்கு புரியாது. அது வேணா நான் நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு தனியா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒன்னொன்னுத்துக்கும் தனித்தனியா எக்ஸ்பிளைன் பண்றேன். பட் இதுல காமனா நம்ம மூணுத்துக்கும் சேர்த்து என்ன செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு டைம் மிச்சம் ஆகும்ல, வாரத்துல 2 நாள் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. சோ என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பேன்ல கொஞ்சமா ஒரு கப்பு போதும். 1 கப்பு தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. 1 கப்பு தேங்காய் எண்ணெய பேன்ல போட்டு நல்லா ஹீட் பண்ணுங்க, ஓகேங்களா? ஸ்டவ்ல போட்டு நல்லா ஹீட் பண்ணுங்க. ஹீட் பண்ணிட்டு இருக்க அதே டைம்ல நீங்க என்ன பண்ணணும்னா, ஹீட் ஆகிட்டு இருக்க அதே டைம்ல கருவேப்பிலை இருக்குங்க பாத்தீங்களா, ஒரு 10 கருவேப்பிலை எடுத்துக்கோங்க, ஓகேவா? 10 கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. இந்த 10 கருவேப்பிலை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அதை தண்ணியில போட்டு ஊற வைங்க. இது ஹீட் ஆகிற டைம் வரைக்கும் அது நல்லா ஊறட்டும். அது ஊறினதுக்கு அப்புறம் அதை எடுத்துட்டு கொஞ்ச நேரம் அதை ட்ரை பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும்னா, அந்த ஹீட் ஆனதும், கோகனட் ஆயில் உங்களுக்கு நல்லா ஹீட் ஆனதும் அது ஆஃப் பண்ணிட்டு, உங்க ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு அந்த கொதிக்கிற இதுலயே நீங்க கருவேப்பிலையே போடணும், ஓகேங்களா? அது கொதிக்கிற அந்த ஹீட்லயே நீங்க கருவேப்பிலை போடணும். அந்த ஹீட்லயே உங்களுக்கு அந்த கருவேப்பிலையும் இதுவாகும். ஸோ அந்த கருவேப்பிலையும் ஹீட் ஆயிட்டு கொஞ்சம் அது கூல் டவுன் ஆட்டும். ஸோ அதோட குட்னஸ் எல்லாமே உங்களுக்கு அந்த ஆயில்ல போகும், ஓகேங்களா? கருவேப்பிலையோட குட்னஸ் எல்லாம் அந்த கோகனட் ஆயில்ல உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும். மேக்ஸிமம் ஒரு 20 மினிட்ஸ் ஆகும், ஓகேங்களா? கருவேப்பிலையோட குட்னஸ் எல்லாம் அந்த கோகனட் ஆயிலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு ஒரு 20 மினிட்ஸ் ஆகும். நல்லா கூல் ஆனதும்
உங்களுக்கு தொட்டு பார்த்தாலே உங்களுக்கு வந்து சுடாம இருக்கணும். ஓகேவா? அந்த மாதிரி இருக்கும்போது எடுத்து, நீங்க வந்து உங்க தலையில நீங்க அப்ளை பண்ணி நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க. மசாஜ் பண்ணிட்டு ஒரு 1 ஹவர் கரெக்ட்டா ஒரு 1 ஹவர் கழிச்சு நீங்க உங்க ஹேர வாஷ் பண்ணலாம். அது ரொம்பவே பெஸ்ட்டா இருக்கும். பட் நீங்க வந்து கண்டிப்பா ரெகுலரா ட்ரை பண்ணணும். ரெகுலரானா டெய்லி நான் சொல்லல. வீக்லி ட்வைஸ் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. பட் ரெகுலரா விடாம ட்ரை பண்ணீங்கன்னா தான் அதோட பெனிஃபிட்ஸ் எல்லாமே உங்களுக்கு போய் சேரும். ஓகேங்களா? ஸோ வந்து ரெகுலரா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ வந்து தனித்தனி மெத்தட்ஸ் இருக்குன்னு நான் சொன்னேன். தனித்தனி மெத்தட்ஸ் நான் இப்ப சொன்னேன்னா, உங்களுக்கு கண்டிப்பா கன்ஃப்யூஸ் ஆயிடும். ஸோ அது வந்து வேற ஏதாவது அப்கமிங் வீடியோஸ்ல நான் கண்டிப்பா உங்களுக்கு போடுறேன். இப்போ வந்து ஃபேஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா, கருவேப்பிலை எவ்ளோ பெனிஃபிட் அப்படின்றது நெறைய பேருக்கு தெரியாது. அதாவது என் வயசுல இருக்கிறவங்களும் நெறைய பேருக்கு தெரியாது. பெரியவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஓகேங்களா? ஸோ அது என்னென்ன மெத்தட் அப்படின்னு பார்க்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி நான் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஸ்கின்க்கு கருவேப்பிலை எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா ஆகும் அப்படின்றத நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்கின் பொறுத்த வரைக்கும் ஃபேஸ மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஃபேஸ பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் கேர்ல்ஸா இருந்தாலும் சரி, பாய்ஸா இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் இருக்கிற காமனான ப்ராப்ளம் என்னன்னா பிம்பிள்ஸ். டல்னஸ். ஸ்கின் வந்து டல்லா இருக்கும். ஆயில் அதிகமா இருக்கும். டஸ்ட் எல்லாமே நெறைய பேருக்கு இருக்கும். ஸ்கின்க்கு எந்த அளவுக்கு பெனிஃபிட்னா, உங்க டஸ்ட், ஆயில் 3த்தையுமே அது வந்து ரிமூவ் பண்ணும். அண்ட் ஆல்சோ வந்து கேர்ள்ஸ்க்கு ஃபேஷியல் ஹேர்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா? ஸோ அத வந்து ரெடியூஸ் பண்றதுக்கு கருவேப்பிலை ரொம்பவே எஃபெக்டிவா இருக்கும். ஸோ ஃபேஷியல் ஹேர்ஸ் இருக்கிறவங்க வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் சொல்லப் போற இந்த மெத்தட்ஸ் வந்து நீங்க கண்டிப்பா ஃபேஷியல் ஹேர்ஸ்க்கும் ட்ரை பண்ணலாம். ஆனா நீங்க எது ட்ரை பண்றதா இருந்தாலும் எப்பவுமே வந்து நீங்க என்ன கிரீம்ஸோ எது அப்ளை பண்றதா இருந்தாலும் நெக் வரைக்கும் யூஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? அண்ட் ஆல்சோ வந்து உங்க பிம்பிள்ஸ்க்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் ஆல்சோ டார்க் சர்க்கிள்ஸ். ஓகேங்களா? கருவேப்பிலையில உங்களுக்கு இவ்ளோ பெனிஃபிட்ஸ் இருக்கு பார்த்துக்கோங்க. உங்க ஃபேஷியல் ஹேர்க்கு, டார்க் சர்க்கிள்ஸ்க்கு, பிம்பிள்ஸ்க்கு அண்ட் ஆல்சோ டல்னஸ்க்கு. ஸோ இவ்ளோ ப்ராப்ளம்ஸ் இருக்கு. இது எல்லாமே வந்து நம்ம கருவேப்பிலை வந்து எஃபெக்டிவா இருக்கும்னா, நம்ம கண்டிப்பா ட்ரை பண்ணலாம்ல. ஸோ அது என்னென்ன மெத்தடுன்றத நம்ம இப்ப பார்த்துடலாம். ஓகேங்களா? நான் சொன்ன எல்லா டிப்ஸும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். நீங்க ரெகுலரா ட்ரை பண்ண தான் உங்களுக்கு அதுக்கான ஒரு எஃபெக்ட், அதுக்கான ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். ஸோ ரெகுலரா விடாம ட்ரை பண்றது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நடுவுல நீங்க ஸ்கிப் பண்ணீங்கன்னா, அதோட பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு அவ்வளவா காட்டாது. ஓகேங்களா? ஸோ இவ்ளோ எஃபோர்ட் எடுத்து நம்ம ஒரு விஷயம் பண்ணும்போது, நம்ம ஃபுல்லா மேக்ஸிமம் பண்ணா தான் அதுக்கான ஃபுல் ஃப்ளெட்ஜ்டான ஒரு ரிசல்ட் நம்மளுக்கு கண்டிப்பா கிடைக்கும். என்னால வந்து சில விஷயங்கள்லாம் வந்து செஞ்சு காட்ட முடியல. பிகாஸ் அதுக்கு ரீசன்ஸ் எனக்கு நெறைய வொர்க்ஸ் காலேஜ் சைட்ல இருந்து குடுத்துருக்காங்க. என்னால உங்களுக்கு மேக்ஸிமம் எஃபோர்ட் போட்டு செஞ்சு காட்ட முடியல. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் ஆல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல உங்களை மீட் பண்ற வரைக்கும் டாடா பை பாய். இந்த வீடியோ ரிலேட்டட் ஏதாவது டவுட் இருந்தா கண்டிப்பா கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தேங்க் யூ சோ மச் ஃபார் வாட்சிங். டாடா.